ஒரு கட்சியினுடைய தலைவராக இருப்பவர் பார்ட் டைம் அரசியல்வாதியாக இருப்பது ஏற்புடையதல்ல. அதனால் மக்களுக்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லை. மிக முக்கியமாக அந்த கட்சிக்கும் பிரயோஜனமே இல்லை. அப்படிப்பட்ட கட்சி வளரவே வளராது. புசி ஆனந்த் இப்ப ஹெல்மெட் பத்தி ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அது நீங்க பார்த்துருப்பீங்க. ரொம்ப நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றது, அந்த கட்சி தாவேகா அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சி அல்ல. அது ஒரு பி டீம். ஓட்டு பிரிப்பதற்காக இறக்கி விடப்பட்டது. விஜய் ஃபுல் டைம் அரசியல்வாதியும் கிடையாது, அவர் ஒரு அரசியல்வாதியும் கிடையாது. இதற்கு பல காரணங்களை நான் சொல்லியிருக்கிறதுல ஒரு முக்கியமான காரணமாக அந்த கட்சியில் கொள்கை தலைவர்கள் இல்லை. அதாவது கொள்கையை பேசக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், கொள்கையை பேசக்கூடிய ஒரு ஐக்கான் அப்படிங்கிறவங்க அங்கே யாருமே கிடையாது. தாவேகாவோட கம்பேர் பண்ணி நான் திமுகவை பேசுவதற்கு திமுக காரர்கள் என்னை மன்னிக்கணும். திமுகவில் ஆராசா, திருச்சி சிவா, தங்கம் தென்னரசு இப்படின்னு நீங்க சில பேரை குறிப்பிடும் பொழுது எனக்கு சொல்றேன் 75 வருஷமா கட்டமைச்ச ஒரு அரசியல் கட்சி. சொல்றேன் இப்போ ஒரு கட்சி இப்படி கொள்கையை பேசுவதற்கு அங்க இருக்கிறாங்க. தாவேக்கால கொள்கையை பேசக்கூடிய ஐக்கான் யாருமே இல்லை. ஏன்னு நான் கேட்குறேன்னா, இந்த தமிழ்நாட்டில் கொள்கைவாதிகள்னு உங்க கட்சியில சேர்வதற்கு யாருமே இல்லை.